வணக்கம்ங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இங்க முத்து ஃபேமிலிய பத்தி ரொம்பவே பெருமையா பேசுறாரு கார் ஸ்டாண்ட்ல. அப்போ செல்வம் சொல்றாரு, "உண்மையிலே சொல்றேன் முத்து. உங்க அப்பா மாதிரியான ஒரு அப்பா கிடைக்க நீ ரொம்பவே குடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சிறப்பா உங்க அப்பா உங்கள வளர்க்குறாரு" அப்படிங்கிறாங்க. உண்மதான் செல்வம். எங்க அம்மா என்னைய எவ்வளவு வெறுத்தாலும், எங்க அப்பா பல மடங்கு என் மேல பாசம் வச்சிருப்பாரு. பார்த்தல்ல, எனக்கு கார் டியூ கட்டுறதுக்கு எங்கள் அப்பா வராரு. டேய், உனக்கு அப்பாவும் பெட்ரு தான். ஆனால் வீட்டம்மா அதை விட பயங்கர பெஸ்ட்டுடா அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிற செல்வம் அப்படிங்கிறாங்க. பாரு, உனக்காக அவங்க டியூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. என் வீட்டம்மா என்ன செய்வாங்க, கட்டலையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. இல்லைன்னா பணத்தை கொண்டு தந்து போய் கட்டுங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க வீட்டம்மா ஒரு படி மேலே போய் அவங்களே போய் கட்டுறாங்க. பார்த்தியா, இதெல்லாம் நீ கொடுத்து தான்டா வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான்டா. மீனாவை கல்யாணம் முடிக்கையில் மனசுக்கு விருப்பமே இல்லை. சரி, எங்கள் அப்பா சொன்னாரே அப்படின்னு சொல்லி மணமேடையில் சமணம் போட்டு உட்காந்துருந்தேன். ஒரு சடம் மாதிரி உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம அமைக்கிறதுக்கு அப்பா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிறந்த வாழ்க்கை, இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி நான் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கேன். நல்லா இருக்கேன் செல்வம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வராரு. நான் கல்யாணம் முடிக்கலாமா எப்படி அப்படிங்கிறாங்க. கல்யாணம் கண்டிப்பாக எல்லோரும் வாழ்க்கையிலையும் நடக்கணும். அப்படி நடந்தால் அவர் வாழ்க்கையில் ஒரு புது வகை இன்பமும் கிடைக்கும். ஒரு சில அனுபவங்களும் நிறைய கிடைக்கும். அதுபோக நம்மளுக்காக பங்கெடுக்க ஒரு பெண்ணு நம்மளோட வரும்போது நம்ம எதனாலும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தோணும். எல்லோருடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாள். ஒரு பெண்ணுக்கு வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க. அதில் எவ்வித மாற்றிக்கிறது இல்லை. என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என்னுடைய மனைவி தான் இருக்கா. நான் ஒரு கார் ஓட்டதே பெரிய தகராறு. அதில் 2 காரு வாங்கியிருக்கேன். அடுத்தாப்புல 3வது காரும் வாங்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என் கடனெல்லாம் அடைப்பேன். இதுக்கு ரொம்ப பக்கத்துணையாக இருக்குது என்னோடய மனைவி, எங்கள் அப்பா. இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா நானே இல்லை. கூடுதலாக எங்கள் பாட்டி எல்லாருமே எனக்கு ரொம்ப பக்கத்துணையாக இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அப்போ சரி, கார் டியூன்னு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செல்வண்ணன் கேட்குறாரு. இன்னும் ஒரு டியூ தான் இருக்குது. அது அதோட தான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன, சத்யாவுக்கு வாங்கின கடன் 2 லட்ச ரூபா இருக்குது, அதான் அடைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அந்த சத்யா பிரச்சனை முடிக்க முடியாமல் இருந்தால் என்ன செஞ்சுருப்ப முத்து அப்படிங்கிறாங்க. இல்லை, அவனுக்கு பதிலாக நான் வேணா உள்ளே போகிறேன்னு சொல்லி கடைசியாக எங்கள் அம்மாட்ட பேசியிருப்பேன். வேறு வழி கிடையாது. என்ன, நான் தான் செஞ்சேன்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டு உள்ளே போகிறேன், மாப்பிள்ளையை மட்டும் காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அவன் படிப்பு வம்பாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதே எப்படிடா அந்த அதிகாரிகள் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. கேட்க மாட்டாங்க தான். அப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு இறக்கம் வருமாங்கிறது தான். மற்றபடி எங்கள் அம்மாவுக்கு எல்லா நிலையும் கடந்துட்டாங்க. அந்த மீனா குடும்பத்தை சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அது எப்படி தான் நான் மேனேஜ் பண்ணி கொண்டு போக போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அம்மா எது பண்ணாலும் அந்த மீனா குடும்பத்துக்கு அவனை நின்று தானே ஆகணும். நான் தானே அந்த வீட்டு மூத்த பையன் மாதிரி. ஆனால் சத்தியா பரவாயில்லடா செல்வம், முன்னைக்கு எவ்வளவோ மாறிட்டான். தான் பண்ணதை தப்பை உணர்ந்து அப்படியே ரொம்ப வருந்துறான். எனக்கே அதை பார்க்கும்போது கஷ்டமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு வகையில். சரி, மாப்பிள்ளை மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் அவன் மனவேதனையில் இருக்கான். நம்மளால் சீதாவுக்கு சேர்த்து வச்சுருந்த நகையை விற்கிற அளவுக்கு நம்ம ஆகிட்டோமே, முத்துமாவை நம்ம கடனில் ஆழ்த்திட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனச்சங்கடத்தில் இருக்கான். ஆனால் அதை மட்டும் எப்படியாவது ரிலீஃப் பண்ணி விடணும் சொல்லுவோம். எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டான். கண்டிப்பாக நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணுவான். எங்கேயாவது ஒரு வேலைக்கு ரெடி பண்ணணுமே அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் அந்த முருகேசன் நல்லா தெரியுமே, அவர் தான் மில் வச்சுருக்காரு, அவர்கிட்ட சொன்னால் ஓகே இருப்பேன் அப்படிங்கிறான். ஆமாம், என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட், நான் தானே பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறான். ஃபோன் அடிடா அப்படிங்கிறான். இங்கே பாரு செல்வம், அவரெல்லாம் பெரிய ஆள், அவர்கிட்ட போய் நான் ஃபோன் அடித்து பேசணுன்னா நல்லா இருக்காது. ஆஃபீஸில் போய் பார்ப்போம், இருந்தாங்கன்னா நேர்லேயே பேசிடலாம்ல. பெரிய ஆளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க நம்மளை ஒரு பெரிய மனசு பண்ணி நம்மகிட்ட பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை கார் இருந்தாலும் பர்சனலாக எங்கேயாவது போகணுன்னா என்னை கூப்பிட்டு போகிறாரு. சரியா, நம்ம அதை வேறு மாதிரி பயன்படுத்தக்கூடாதுல்ல செல்வம் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, உண்மையிலே உன்கிட்ட கற்றுக்கிட்ட வேண்டிய விஷயம் நிறைய இருக்குடா. நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆள் தெரிஞ்சால் ஹலோ அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிவிட்டு அசால்ட்டாக நம்ம கதையை சாதிக்கணும், அலையக்கூடாதுன்னு நினைப்போம். நீ அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்க. கண்டிப்பாக உனக்கு நல்லதே செய்வாங்க, நீ நல்லபடியாக தான் நினைப்பாங்க. அதனால தான் அவர் எத்தனை டிரைவர் இருந்தாலும் ஒன்றி தேடுதாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான். சரி, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. நேராக அங்கே போகிறாங்க. போனோன்னே, சார் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. சார், நம்ம பேர் முத்து, நான் ஒரு டிரைவரு அப்படிங்கிறாங்க.
எங்கள் ஓனரை பார்க்கணுன்னா ஒன்று எங்கள் ஓனர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்துருக்கணும், இல்லையா நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கி ஏதாவது ஒரு வகையில் வேணால் தான் அவரை பார்க்க முடியும், சும்மாலாம் பார்க்க முடியாது அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஆஃபீஸ் வாசல்லே இருக்கிறாங்க. அப்போ ஓனர் கேமராவை பார்க்குறாங்க, முத்து வாசலில் இருக்கார். என்ன அந்த தம்பியை உள்ளே வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவனே உள்ளே போகிறாங்க. ஐயா அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா ரொம்ப நேரமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்லைங்கய்யா உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன், அவங்க வந்து சார்கிட்டருந்து ஒரு சீட்டு வாங்கணும், இல்லைன்னா சார் சொன்னால் தான் உள்ள விடுவேன் அப்படின்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப வேண்டிய ஆளுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஐயா நான் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சதுனால நான் உங்கள் பேரை பயன்படுத்தி தப்பாக பேசிடக்கூடாது இல்லையா அப்படிங்க. இதில் என்ன இருக்குது, எனக்கு தெரியும்னு சொன்னால் தான் உடனே விட்டுருவானே அப்படிங்கிறாங்க. நான் சொல்லி பார்த்தேன்யா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாசலுக்கு போகிறாரு. இது என் தம்பி, கூட பிறக்காத தம்பி, சரிதானா, என் தம்பி தான். எப்போ வந்தாலும் என்கிட்ட விட்டுருங்க. அது போக நான் எங்கே இல்லை அப்படின்னா நான் எங்கே போயிருக்கேங்கிற தகவலை சொல்லிடுங்க. என்ன அவரை எக்காரணம் கொண்டும் காக்க வைக்கக்கூடாது. முத்து வாங்க ஆஃபீஸில் உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்க. ஒன்றும் வேண்டாம் சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நீ ஒன்றும் சாப்பிட மாட்டேன், 2 ஜூஸ் கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. ஜூஸ் கொண்டு கொடுக்குறாங்க. முத்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ஐயா உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. முத்து இதை நான் ஒவ்வொரு முறையும் உன்கிட்ட கேட்பேன். இப்போ நீ வந்து சிறந்த டிரைவரு, உன்னை நம்பி நான் வந்து எவ்வளோ நாள் முதலீடு பண்ணுதேன் அப்படின்னு உன்கிட்ட நான் ஆந்திரா போகும்போதே சொன்னேன். நீ வேண்டானே, நான் வந்து அந்தளவுக்கு ஒத்து இல்லைண்ணே அப்படி அப்படின்னு சொல்லி என் மனசை குழப்பிட்டேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேளு தாரேன், நீ என்னன்னாலும் தொழில் பண்ணு, அண்ணனாச்சு எத்தனை கார் வாங்க போகிறே வாங்கி ட்ராவலர்ஸ் மாதிரி கூட நடத்து அப்படிங்கிறாங்க. இல்லைங்கண்ணா அதெல்லாம் வேணாங்கண்ணா அப்படிங்க. அப்போ என்ன உதவி தான் உனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. சரி ஜூஸ் வந்துட்டு முதல்ல குடி அப்படிங்கிறாங்க. ஜூஸ் சாப்பிட்றாங்க. முத்து நீ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜோடியாக என் வீட்டுக்கு வரல, அதை மறந்துடாத, எப்போ வருவ அப்படிங்கிறாங்க. அண்ணே இப்போ அவள் பூ வியாபாரத்துக்கு போகிறானே, நான் கார் கீர் ஓட்டிகிட்ருக்கேனே அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லி சமாளிச்சுக்கிட்டுரு, என்னைக்கு தான் நான் வந்து தங்கச்சியை பார்க்குறது, சீக்கிரம் ஒரு வாரிசும் வரணும், என்ன உன்னையும் மாதிரி நேர்மையாக வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு சொல்லு, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஐயா என் மச்சினை வந்து நல்ல படிப்பு முடிச்சிட்டான் ஐயா, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுவான் அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஐயா அவனுக்கு ஒரு வேலை எதுவும் போட்டு கொடுங்கய்யா அப்படிங்கிறாங்க. அப்படியா, உனக்காக கண்டிப்பாக செஞ்சு தானே ஆகணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா இன்னும் ரிசல்ட் வரலையா அப்படின்னு. ரிசல்ட் என்னப்பா ரிசல்ட்டு, நீ தான் சொல்லிட்டு படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஐயா இன்னொரு உள்ளதையும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லு தம்பி, ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சுல அப்படிங்கிறாங்க. எந்த வீடியோப்பா, ஒரு வயசான பொம்பளையாள்கிட்ட ஒரு பையன் ஒரு பேக்கில் பணத்தை ஆட்டையை போட்டான் வச்சான்னு சொல்லி பயங்கர வைரல் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் இந்த டி நகரில், அது வேறு யாரும் இல்லை சார், என் மச்சினன் தான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, அவனு தான் வேலை கேட்கியா, உன் மச்சினன் எப்படி இருக்கானா, என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஐயா நடந்த விஷயம் வந்து அவனை வந்து கோவப்படுத்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு வரும்போது, செய்யாத தப்பை சொல்லியிருக்கணுன்னா அவன் கோவத்தில் ஏதோ பண்ணிட்டான், மற்றபடி அந்த பணத்தை கொண்டு அம்மாட்ட கொடுத்துட்டான் ஐயா அப்படிங்க. அப்படியா, கோவத்தை தான் பண்ணியிருக்கானே. இப்போ உள்ள சின்ன பையலோட்ட யார்கிட்டையும் எதுவுமே பேச முடியாது, ரிசும்பு பயங்கரமாக வச்சுருப்பாங்க. முன்னாடி பெரிய ஆளுக்கு தானே செய்தாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்து போவாங்க. இப்போ உள்ள மக்கள் அப்படி இல்லை. ஏன்னா அது உண்மை தான், இப்போ உள்ள பையங்களுக்கு வீம்பு அதிகம் தானே. சரி அதனால தான் பண்ணானோ, நம்மளுக்கு அந்த விவரம் தெரியாதுல்ல. அந்த வீடியோ பார்த்துட்டு வருத்தப்பட்டேன். பார்க்க படிக்கிற பையன் மாதிரி இருக்கான், கொஞ்சம் வயசு பையனாக இருக்கான், நல்லா படித்து நல்லா ஆளாகலாம், வாழ்க்கை அவன் பார்க்குதாங்களே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டேன். அது மச்சினன் தானா, சரி அந்த பையனுக்கு தான் வேலை கேட்க, இன்னும் கரெக்டாக இருப்பானா அப்படிங்கிறாங்க. ஐயா அவன் தவற உணர்ந்துட்டான், ரொம்பவே மாறிட்டாங்கய்யா அப்படிங்கிறாங்க. சரி மாறினா நல்லது. என்ன வாழ்க்கை இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது, நான் முக்கால்வாசி வாழ்ந்துட்டேன், நீ பாதிவாசி வாழ்ந்துட்டேன், இப்போ தான் அது வந்து அரும்பு பிள்ளைகள், இப்போ தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குவேன். அது வாழ்க்கையில் முன்னேறணும்னா பொறுமை அவசியம், நேர்மை எல்லாமே தேவையாக இருக்கலப்பா. ஏன்னா இன்றைக்கி நான் உன்னை கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னா எதனால், உன் நேர்மையும் அன்பும் உண்மையும் உழைப்பும் தான். உன் காரில் போவையில் 6 லட்ச ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு நான் இறங்கி போயிட்டேன், நான் அட்ரஸும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல, என்னையை தேடி அந்த பணத்தை பைக்கில் கார்லேயே வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துக்கிட்டு நீ இருந்திருக்கிய, போலீஸ்காரங்க சொல்ல போய் தான் நான் வந்து உன்னை வந்து பார்த்துருக்கேன். என்ன அந்த அளவுக்கு உனக்கு நேர்மையாக நீ நினச்சிருந்தா அந்த பணத்தை நீனே வச்சுருந்துருக்கலாம். ஒரு சின்ன கதையில் தான் ஒருத்தவங்களுடைய நேர்மையை நம்ம சோதிக்க முடியும்னு சொல்லுவாங்க, அது உண்மை தான். அதில் ஒன்று சோதித்து பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சோதித்து பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி சோதித்து தான் பார்த்தேன், அது 6 லட்ச ரூபா எனக்கு வச்சுட்டு இறங்கும்போது எனக்கு தெரியும், சரி இவன் நம்ம கூப்பிடுதமா ஆத்திர வருஷத்துக்கு எப்படி இருக்கா நம்பலாமா அப்படின்னு நினச்சேன்.
ஒரு சில நேரத்தில் வெயிட்டாக பணம் வாங்கையில் எதுக்கு ஒன்றும் கூப்பிட்டு போகிறேன், நம்பிக்கையான டிரைவரு அப்படிங்கிறது தான். என் சொந்த காரில் எத்தனை டிரைவர் இருக்கான் உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் உங்களை நான் உரிமையாக வச்சுருக்கேன். உன் மாப்பிள்ளையை நம்பலாம்லப்பா, முத்து சொன்னால் நம்பி தானே ஒன்றுனே அப்படிங்கிறாரு. ஐயா, பழைய தப்பையும் எதுக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், என்னைக்காவது தெரிய வரும்போது முத்து வந்து ஒன்றும் சொல்லாமல் சேர்த்து விட்டானே அப்படின்னு நினச்சிட்டு கூடாது ஐயா, அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, முத்துவோண்ட பேச பேச ஆனந்தமாக தான் இருக்குது. நான் ஒரு இடத்துக்கு கிளம்பணும், நீ வந்துட்ட, ஐயா அப்போ கிளம்புங்கய்யா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நான் லேட்டாக போய்க்கிறேன், உன் மச்சினை வர சொல்லிடுறேன், கையோட பார்த்துருவோம், நாளையிலேருந்து வேலைக்கு வர சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா அப்படிங்கிறாங்க. டேய் சத்யா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க முத்து. மாமா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோ ஒன்று அனுப்பிவிடுதேன், அதில் ஏறி நேராக நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. ஆட்டோ வருது, சத்யா ஏறி நேராக அங்கே வந்துருங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஐயா இவன் தான் என் மச்சினேன் அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோவில் தான் நல்லா தான் பார்த்துட்டேனே அப்படிங்கிறாங்க. அந்த அரசு வந்து சத்யாவுக்கு வந்துட்டு இருக்காரு. சரி தம்பி, வீம்புக்கு பண்ணிட்டேன், எல்லாத்தையும் உங்கள் மாமா சொல்லிட்டாரு, சரி தானா, தங்கமான உங்கள் மாவன், ஏன்னா நேர்மைக்கு இலக்கணமானவன், அந்த இலக்கணத்தை நீ என்னைக்கும் கடைப்பிடிக்கணும், சரி தானா. அதாவது பெரிய பெரிய அறிஞர்களை சொல்லுவாங்க, அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தான் வந்து நம்மளை வழிநடத்துவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் முத்து மாதிரி நேர்மையாக இருந்தாலே, உண்மையும் உழைப்பு இருந்தாலே போதும், வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறலாம். நேர்மைங்கிறது மிக அவசியம். அந்த நேர்மையை உங்கள் மச்சாங்கிட்ட கற்றுக்க. உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும், அதுதான் முத்துக்கிட்டையும், சரிதானா. நீண்ட நாளாக எனக்கு நண்பராக இருக்கான், என் தம்பியாக இருக்கான். ஏன்னா என் தம்பியோட மச்சினேன், நீயும் எனக்கு மச்சின மாதிரி தான். ஏன்னா உனக்கு என்ன உதவினாலும் நான் செய்ய தயாராக தான் இருப்பேன். சரியா, வேலை கேட்டிருக்கும் போது நான் மறுப்பேனா, சின்ன வேலையாக இருந்தால் ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுங்க அப்படின்னு முத்து சொன்னாப்புல. சின்ன வேலை இல்லை, பெரிய வேலை தான் கொடுக்க போகிறேன். என் கம்பெனிக்கு மேனேஜருக்கு தான் நான் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அசிஸ்டன்ட் மேனேஜரை வச்சு தான் நான் ஓடிக்கிட்டுருக்கேன். ஆனால் மேனேஜர்னு ஒரு ஆள் மேனேஜ் பண்ணதுக்கு ஒரு ஆள் வேணும், நம்பிக்கையான ஆள் வேணும். பணம் வரவு செலவு தொழில் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. உனக்கு எந்த வித அனுபவமும் இல்லை, ஒரே ஒரு அனுபவம், முத்துக்கு நீ மச்சினே. அந்த ஒரே காரணத்துக்காக உனக்கு இந்த வேலையை கொடுக்க. இந்த வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணு. உனக்கு மாத சம்பளம் 45,000 ரூபா, சரியா. உனக்கு 5,000 ரூபா இந்த பெட்ரோல் போகிறது வர்றது பைக்குக்கு, அதுக்கு ஒரு 5,000 ரூபா, 50,000 ரூபா மாத சம்பளம். நீ நல்ல தொழிலை படிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னால் 6 மாதத்துக்கு அப்புறம் கூட 10,000 கூட்டுவேன். இப்படியே உனக்கு சம்பளம் கூட்டிக்கிட்டே இருக்கும் 6 மாதத்துக்கு ஒருக்க. உன் லைஃபு மாறிடும், சரிதானா. நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக தொழில் பண்ணுறேன், தொழிலை நிரந்தரமாக பண்ணுவேன், அதில் மாற்றிக்கிறது இல்லை. அது போக எனக்கு அப்புறம் வாரிசுகள் பண்ணும். அதை நீ வந்து இந்த இதில் வந்து வேலை பார்த்து பெரிய ஆளாகணும், வைராக்கியம் வேணும். நானும் உன்ன மாதிரி ஒரு இடத்துல மேனேஜராக இருந்து தொழிலை கற்றுக்கிட்டு பேங்க் லோன் வாங்கி தொழில் ஆரம்பித்து இன்றைக்கி பெரிய ஆள் ஆகியிருக்கேன். அதை மாதிரி பின்காலத்தில் நீ பெரிய ஆளாக வரணும்னா பொறுமை அவசியம், தொழிலை கற்றுக்கிடணும். என்ன, அது போக மச்சினுடைய நேர்மையை எடுத்துக்கணும். என்ன, உங்கள் அத்தை ஏதோ விசும்பில் பேசுகிறாங்கன்னு சொல்லி பேக்க ஆட்டை போட்டு உடனே அதை மாதிரி என்கிட்ட கோவத்தில் எதுவும் பண்ணிடாதப்பா, எனக்கு ஓட முடியாது அப்படிங்கிறாங்க. ஐயா அப்படிலாம் இன்னும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பண்ண மாட்டேன், நம்பிக்கையில் தான் வேலை கொடுக்குறேன். முத்து சொன்ன பிறகு என்ன மறுப்பு பேச்சு. முத்து ரொம்ப சந்தோஷம், உனக்கு ஒரு உதவி ஏதாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டே அவன்கிட்ட பல முறை சொல்லுவேன், நீ எதுவுமே வேண்டானே வேண்டானேம்பேன். எனக்கு இப்போ கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, உன் மச்சினனுக்காக ஒரு உதவி செஞ்சு ஒரு வேலையை கொடுத்தேன், எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கப்பா, ஏன்னா நீ வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஐயா நான் தான் ஐயா நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன 3ஆம் நிமிஷம் வரை ஐயா ஐயான்ட்டு கிடக்க, அண்ணனு கூப்பிடு, என்ன தம்பியை வந்து அண்ணன் தானே கூப்பிடணும், சரியா. சத்யா நாளிலேருந்து வேலைக்கு வந்துடுங்க, ரூபா அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. போய் ஒரு 20,000 வரட்டும் அப்படிங்க. 20,000 கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கோங்க சத்யா, வேலைக்கு வரதுக்கு முன்னாடி எதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், சிலவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் வரதுக்கு புதுசாக சட்டை கிட்ட எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அது நம்ம கம்பெனிக்கு செலவுலேயே நாங்கள் பண்ணுறது. நீ மேனேஜருங்கிறதுனால நல்ல தோரணையாக ட்ரெஸ் பண்ணணும், அதனால் 20,000 ரூபாய்க்கு நல்லா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டுங்க, சரி தானே. உங்களுக்கு வந்து வந்த நாள் ஒரு 5,000 ரூபா கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், பைக்கு பெட்ரோல் அந்த மாதிரி போட வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மாதம் சம்பளம் உங்களுக்கு 5,000 ரூபா, நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கீங்களோ அதில் ஏறிடும் அப்படிங்க. ஐயா ரொம்ப நன்றியா, நான் இப்போ தான் படிப்பை முடித்தேன், டிகிரி கூட கையில் கிடைக்கல, அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் கொடுத்தேன் அப்படிங்கிறத காட்டிலும் உங்கள் மாமா உனக்கு வாங்கி தந்தார், இதுதான் உள்ள நிலை. முத்து வரலைன்னா நான் வந்து இந்த சிந்தனையை பண்ணியிருக்க மாட்டேன். உண்மையாகவே சொல்லப்போனால் நான் யாரையும் நம்பாமல் தான் இது வரைக்கும் தொழிலில் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். எவனு கேட்டால் பண விஷயத்தில் யாரையும் நம்ப முடியல தம்பி, உண்மை நிலை அதுதான். அதனால் நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படின்னு மனநிலையில் நினச்சிக்கிட்டே இருந்தேன்.
முத்துலாம் படிச்சிருப்பான்னா என்றைக்கும் என் கம்பெனியில் மேனேஜர் ஆகிருமே தான் உள்ளது. ஆனால் படிக்கல தம்பி, கணக்கு வழக்குகள் கொஞ்சம் சங்கடப்பட்டுருமே அப்படிங்கிறது தான் இது பண்ணலை. அப்பவும் கூட என் கூடயே இருப்பா, நீ வந்து ஒரு கார் டிரைவராக என்ன சம்பாதிப்பா, நான் உனக்கு என்னனாலும் தாரேன் அப்படின்னேன். அப்பவும் கேட்டபாடு இல்லை. நான் உழைச்சி தான் சாப்பிடுவேன், எனக்கு இந்த டிரைவர் தொழில் தான் பிடிச்சிருக்குண்ணே அப்படின்ட்டார். சரி, உன் மச்சினனுக்காக வேலை கொடுப்போமேன்னு கொடுத்துருக்கேன், நல்லா பாரு என்னப்பா. சரி முத்து, பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. இதில் என்ன மறுபடியும் நன்றி சொல்லிட்டுருங்க, எப்போனாலும் வாங்க, எத்தனை பேர்னாலும் வேலை கேளுங்க. சத்யாவும் மேனேஜராக ஆக்கியாச்சு, இனி எல்லாரையும் மேனேஜர் ஆக்க முடியாது, ஆனால் வேறு யாருக்கும் வேலை கேட்டால் நல்ல வேலை கொடுக்க முடியும், நல்ல சம்பளம் கொடுக்க முடியும். ஏன்னா பார்த்து போயிட்டாங்க முத்து அப்படிங்கிறாங்க. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே அப்படிங்கிறாங்க. எப்பா எத்தனை நன்றிப்பா, சரி பார்த்து போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. அதில் போகிறாங்க. சத்யா நம்ம உண்மை நிலையை தெரிஞ்சு இந்த முருகேசன் வேலை கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இவங்க நம்பிக்கைக்கு நீ பாத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, எல்லோரும் ஒரு தப்பு செஞ்சிட்டாங்கன்னா இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற அந்த சமூகத்தில் எனக்கு ஒரு வேலையை வாங்கி தந்து நம்பிக்கையாக இருங்கன்னு சொல்கிறீங்க. நான் விடுவேனா மாமா, இது எனக்கு ஒரு வாய்ப்பு மாமா, இதை கண்டிப்பாக நான் பயன்படுத்துவேன். உங்கள் பேரை நான் கெட்ட பேர் வர விடவே மாட்டேன். இது நாள் வரையிலும் நான் உங்களை மதித்து நடந்ததில்லை, கண்டிப்பாக இனிமேல் நான் நடக்கிறத வச்சு உங்களுக்கு மரியாதை உருவாகுமாம்மா, அந்தளவுக்கு நான் நடந்துப்பேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் மாப்பிள்ள, வா போ அப்படின்னு சொல்லிட்டு காரில் பாண்டங்கண்டை வாங்கிட்டு நேராக மீனா வீட்டுக்கு போகிறாங்க. மீனாவுக்கு ஃபோன் பண்ணி மீனா வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. மீனாவுக்கு ஒரே ஆச்சரியம், எதுக்கு ஒரு வீட்டுக்கு வர சொல்கிறாரு, இப்போ நம்ம வீட்டில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு சத்யாவை எங்கேயோ கூட்டி போயிட்டு வராங்காரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வீட்டில் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்க பண்டத்தோட வீட்டில் வந்து இறங்குறாங்க. என்னங்க வீட்டில் ஸ்வீட்டு பண்டம் பலகாரம்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, சந்தோஷமான நிகழ்வு வரும்போது எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, பாட்டியம்மா சொல்லியிருக்காங்க, இன்பமயமாக இருக்கணும்பா, ஸ்வீட்டில் தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த லெட்டர் சாப்பிடு அப்படிங்கிற லெட்டர் கொடுக்குறாங்க. உடனே என்ன மருமகனே என்ன அப்படி எதுவும் விசேஷமா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த விசேஷம்தான், உங்கள் பையனுக்கு வேலை கிடச்சிட்டு அப்படிங்கிறாங்க. எப்படி மாப்பிள்ள, அவன் டிகிரியே கைக்கு வரலையே அப்படிங்கிறாங்க. வராட்டனத்தை, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, தெரிஞ்ச முருகேசன் ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க, அவங்க வசதியை தாண்டி என்கிட்ட நல்லா பழகுவாங்க. அப்போ சத்யாவும் படிப்பை முடிச்சிட்டானா, இன்னும் டிகிரி வந்த பின்னாடி ஒரு வேலைக்கு ஏதாவது சொல்லி வைப்போன்னு சொல்லி போனேன். உடனே வேலைக்கும் வர சொல்லிட்டாங்க, அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ 20,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு. மாதம் 45,000 சம்பளம், 5,000 பெட்ரோலுக்கு, பைக்லேயோ எதுலேயோ போனால் 5,000 பெட்ரோல் கொடுக்குறாங்க. அப்போது 50,000 ஆச்சு. இதை வச்சு சிக்கனமாக வாழ்ந்து நம்பிக்கையாக வாழ்ந்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, 50,000 சம்பளமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ள, ஆமாத்த 50,000 சம்பளம், போக போக கூடுன்னு சொல்லியிருக்காங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் 10,000 கூட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சீதா, எப்படி மாமா இவனுக்கு எப்படி இவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாங்க, நீ சொல்லுது சரிதான் சீதா, வேலை எனக்காக தரல, மாமாவுக்காக தான் கொடுத்துருக்காங்க. 50,000 சம்பளம்னா சாதாரண விஷயம் கிடையாது, 45 + 5 50 தானே, 50,000 கொடுக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. மாமாவுக்காக தான், டிகிரியே கைக்கு வரல, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க, என்ன ட்ரெஸ் எடுக்கணுமோ எடுத்துக்கோ ரெடிமேடில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 20 ரூபா கொடுத்துருக்காங்க, எனக்கு 20 ரூபாலாம் வேண்டாம், 5,000 நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், 15,000 வீட்டு செலவுக்கு வச்சுக்கோமா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சத்யா நீ வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், மாப்பிள்ள எங்கள் கஷ்டம் எங்களோட, நாங்கள் பார்த்துக்குறோம் சத்தானா, நீ சம்பளத்தை வேலை செஞ்சு அது எப்படி பார்ப்பையோ பாரு, இப்போ உனக்கு ராயெல்லாம் ட்ரெஸ் எடு, நீ தான் இந்த கம்பெனிக்கு மேனேஜரு சரியா, நீ தான் அவ்வளோ பேரையும் இயக்கணும், மேனேஜ் பண்ணணும். அப்போ உன்னோட ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து பயங்கரமாக இருக்கணும். இப்போ நான் டிரைவரு, எனக்கு அழுக்காக இருந்தால் பிரச்சனை கிடையாது, உங்கள் அக்கா பூவுக்கா நானும் அவ்வளோ அழுக்காக இருந்தால் பிரச்சனை கிடையாது. நீ மேனேஜர், பார்க்க பளபளப்பாக இருக்கணும். ஓனருங்கிறவங்க வந்து எப்போமா தான் வருவாங்க, இந்த மேனேஜருங்கிறவங்க அங்கேயே இருந்து மேனேஜ் பண்ணுறவங்க, அப்போ நீ அங்கேயே இருக்கணும், நல்ல ராயலாக ட்ரெஸ் எடு மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. ஆமா நான் அந்த மாதிரி எடுத்து எனக்கு தெரில மாமா அப்படிங்கிறாங்க. தெரிலையா, என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா எல்லோரும் வாங்க சத்யாவுக்கு ட்ரெஸ் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற, அத்தை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அத்தியாயம் சத்யா வாழ்க்கையில், உங்கள் கடனெல்லாம் அடைய போகுது, ஒரே வருஷத்தில் கடனெல்லாம் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் சீதாவுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நல்ல சம்முன்னு கட்டி கொடுப்போம், வசதியான மாப்பிள்ளையை பார்த்து அப்படிங்கிறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, மாமா எனக்கு அப்படிலாம் வேண்டாம், உங்களை மாதிரி ஒரு நேர்மையாக ஒரு கஷ்டப்பட்ட ஆளாக இருந்தாலும் பரவாயில்லை, இப்போ ஒரு இடத்துல பொண்ணு கட்டிட்டு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம் மாமா, எங்கள் கஷ்டத்தோடு தோல் சாயுதீங்க அப்படி தோல் சாய்ஞ்ச பின்னாடி அப்படியே விட்டுறல, சத்யாவுக்கு ஒரு வாழ்க்கைக்கு நல்லது பண்ணணும், இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது பண்ணணும், ஒரு வேலையும் வாங்கி கொடுக்கீங்க நல்ல சம்பளத்தில், இப்படி ஒரு நல்ல மனசுள்ள மருமகன் கிடைச்சா போதும் மாமா அப்படிங்கிறாங்க. மீனா உன் தங்கச்சியை பற்றியா எப்படி டைலாக் பேசுதான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சீதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சரி வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை ஜவுளி கடையில் போய் ஜவுளி எடுத்துகிட்டு இருக்காங்க.
அதே ஜவுளி கடைக்கு பார்வதியும் விஜயாவும் போகிறாங்க. இங்கே ஜவுளி பயங்கரமாக எடுக்காங்க சத்யாவுக்கு. எவ்வளோ கூடனாலும் பரவாயில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில் போட போகிறாங்க. அப்போ அவங்க விஜயாவும் இருக்கிறாங்க. சத்யாவை பார்த்தோன்னா முறைக்கிறாங்க. அத்தை வணக்கத்தை அப்படிங்கிறாங்க. அத்தெல்லாம் கூப்பிட்றாத அப்படிங்கிறாங்க. பார்த்தியா பார்வதி, 50,000 பக்கத்தில் 46,000 ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. எல்லாம் பணம். இவங்க பணமா? ரோட்டில் போகிறவங்கலாம் ஆட்டையை போட்டால் பணம் அவங்க பண கஷ்டங்களுக்கு தெரிய போகுது. ஆனால் பார்க்க தான் வாடகை வீட்டில் இருக்காங்க. லட்சக்கணக்கில் வச்சுருப்பாங்க போல் வீட்டில் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஏம்மா எப்படி பேசணும் அப்படி பேசுங்க, வந்த இடத்துலலாம் பேசிகிட்டு இருக்காதங்க அப்படிங்கிறாங்க. டேய், நீ நம்ம வீட்டை பற்றி நினைக்க போகிறது கிடையாது. உனக்கு உன் மாமனார் வீடு தான் முக்கியம். என்னதையும் பண்ணிட்டு போ, நான் ஏன் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சத்யா, இது ஒரு காமெடி. எங்கள் அம்மா யாரையாவது வஞ்சாலோ விளங்க மாட்டேன்னு சொன்னாலோ அவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு என்ன எடுத்துக்கா, மீனாவை எடுத்துக்கா. எங்களெல்லாம் எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. இது எங்களுக்கு ஒரு காமெடி. எங்கள் அம்மா முகத்தில் நீ முடிச்சிட்டல, ஒரு ராசி அமோகமாக இருக்கும். மேனேஜர் ஆகிட்டார் ஒரு கம்பெனிக்கு. அவர் 4-5 கம்பெனி வச்சுருக்காரு. டோட்டலாகவே ஜென்ரல் மேனேஜர் ஆகிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சத்யா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சிரிப்பு வந்துருச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் மாமா கூட்டி கொண்டு ஆஃபீஸில் விட்டுருவேன். சரியா? உனக்கு ஒரு இஎம்ஐயில் ஒரு பைக் ஒன்று வாங்கி தந்துடுறேன். என்ன, அதில் உன் வார்டில் போயிட்டு வா. உன்ட்ட லைசன்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிற. இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. ரைட் அப்படிங்கிறாங்க. உடனே அதே மாதிரி மறுநாள் காலையில் விடியுது. சத்யாவை கொண்டு விடுதாங்க. விட்டோன்னே நேராக ஒரு தெரிஞ்ச ஷோரூம் போகிறாங்க. ஐயா, என் மச்சனுக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு பைக்கு கேட்குறாங்க. டியூவில் கொடுக்காங்க. மாப்பிள்ள, டியூவில் தான் வாங்கியிருக்கேன், இதை நீ ஓட்டி அடைச்சிரு அப்படிங்கிறாங்க. சரி மாமா, அதுக்கு எவ்வளோ மாமா கட்டினீங்க அப்படிங்கிறாங்க. அதை விட்றா மாப்பிள்ள, அது ஏன் பங்கா போட்டோம், இந்த காசு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா பைக்கோட வீட்டுக்கு போனோன்னே, என்ன சத்யா பைக் எப்படி அப்படிங்கிறாங்க. மாமா தான் வாங்கி தந்தாங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு மேலும் மேலும் கஷ்டப்படுத்தமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கால் பண்ணுறாங்க. மீனா, உன் மாப்பிள்ளை சத்யாவுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கால் பண்ணுறாங்க. என்னங்க சத்யாவுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்ற ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. மீனா, அந்த ஓடுகாலி நம்மளுக்கு அனுப்பின போனால் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. சரி, அதை நம்ம எதுக்காவது பயன்படுத்துவோமே, நீ தான் டியூ கட்டிட்டியே, அதான் பைக் ஷோரூமில் போய் ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுத்தேன். சரி, அவன் மாதம் மாதம் கட்டி அடைச்சிக்கிட்டோம் விடு. என்ன என்னமோ சொல்லுவாங்கள்ல, நெல்லுக்கு பாய தண்ணி புல்லுக்கும் பாயிட்டுன்னு சொல்லிட்டு, அது நம்மளுக்கு ஒரு சும்மா கிடச்சிச்சு, நம்ம அதை பிரயோஜனமாக பயன்படுத்திடுவோமே, ஏன்னா சரிதானே அப்படிங்கிறாங்க. உண்மையில் உங்கள் மனசு யாருக்கும் வராதுங்க அப்படிங்கிறாங்க. மீனா, அவ்வளோ பெரிய எல்லாம் கிடையாது, உன் மனசு யாருக்கும் வராது. உனக்கு ஒரு காசு வந்தால் எது வாங்கலாம் அப்படின்னு சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் எனக்கு போய் பைக்கு டியூ கட்டுது அப்படிங்கிறாங்க. ஏங்க, நீங்கள் என்ன எனக்கு அடுத்தவரா? என் வீட்டுக்காரர் கஷ்டப்படும் போது நான் மட்டும் என் தேவையை நான் பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏன்னா நீனும் தமிழ் பெண்மணி தானே, தமிழ் பெண்மணிக்கு ஒரு கணவன் மேலே பாசம் வராதா என்ன அப்படிங்கிறாங்க. சரிங்க, இப்போ எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டாண்டுக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க, கோயிலில் அந்த பைக்குக்கு பூஜை வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் பூஜை வைக்கிறாங்க. பூஜை வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. அதில் ஒரு ஆள் வராங்க. என்ன, இந்த பைக்கும் ஆட்டை போட்டதானா அப்படின்ட்டு போகிறாங்க. சத்யாவுக்கு கோவம் வருது. உடனே முத்து பார்த்து சொல்கிறாரு, மாப்பிள்ளைங்க பாரு, காய்ச்ச மரம் தான் ஏதோ கல்லெறிவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாத. எது நடந்தாலும் நம்ம இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 பேர் ரன்னிங் ஓடுதாங்கன்னா 1000 பேர் சவுண்ட் விடுவாங்க. ஒருத்தன் ஓடும்பாங்க, ஓடாதம்பாங்க, என்னெல்லாமோ பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளோட இலக்கு அந்த இதில் ஃபஸ்ட்டு வரணுங்கிறது தான். நீ உன் பாட்டில் போயிட்டே இரு. உன்னை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாத ஒரே ஆள் உங்கள் கம்பெனி ஓனர். அவர்கிட்ட உள்ளதை சொல்லியாச்சு. அவர் அதை சொல்லி வேலையை சேர்த்துக்கிட்டாரு. உன் பாட்டில் வேலையை பாரு. மாதம் மாதம் சம்பளத்தை சிக்கனமாக சேர்த்து வை. பணம் உழைக்கிறது முக்கியம் இல்லை மாப்பிள்ள, சேர்த்து வைக்கிறது தான் முக்கியம். அதை சேர்த்து வை சத்யா, நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. பூசாரி சொல்கிறாரு, மீனா, நீ பைக் வாங்கினாய், இப்போ உன் தம்பி பைக் வாங்கிட்டான், நல்லா இருக்குதோ அப்படிங்கிறாங்க. சாமி, எல்லாமே என் வீட்டுக்காரருடைய தான் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. சாமி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் முடிஞ்சது பண்ணேன் அப்படிங்கிறாங்க. மீனா உண்மையிலேயே ஒரு நல்ல இடத்துல வாக்கப்பட்டிருக்கா. அவளை எப்படி இருக்க போகிறாளோ அப்படின்னு நான் என்ன மாதிரி ஆளுலாம் நினச்சோம், கஷ்டப்பட்ட பிள்ளை அப்படின்ட்டு. ஆனால் வந்த புள்ளாண்டா நல்லா பார்த்துக்கிறான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து சொல்கிறார், நான் ஏதோ பார்த்துக்கிறேன் சாமி அப்படிங்கிறாங்க. சரி 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 முத்து, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக பூஜை பண்ண போயிடுறாரு. இங்கே பூஜை முடிஞ்சிட்டு மாப்பிள்ள வீட்டில் போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்காங்க. இங்கே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் விஜயா அண்ணாமல்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க அந்த சத்யா குடும்பமே கதின்னு இந்த முத்து அலைஞ்சிட்டு கிடக்கானா, இந்த வீட்டுக்கு அது ஏதாவது செய்தானா அப்படிங்கிறாங்க. எது செய்யலை விஜயா, உனக்கு மாத்திரை, எனக்கு மாதம் மாத்திரை, வீட்டு செலவுக்கு கொடுக்காம முத்து, அது போக ஏன் செலவுக்கு தரான். இதுக்கு மேலே என்ன செய்யணும்? இல்லை இந்த வீட்டில் ஏதாவது பங்கு கொடுக்காமல் இருக்கானா, இல்லை அவன் பொண்டாட்டி எதுவும் வீட்டில்
வேலைகளை செய்யாமல் இருக்காளா, என்ன கதையில் நீ சொல்லுத அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் ஐயா வீட்டு கதைக்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் துணி கடைக்கு போகிறேன், அந்த துணி கடையில் இந்த சத்யாபிகளுக்கு அவன் 46,000 ஜவுளி எடுக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க 46,000 எடுக்காங்க, 4,00,000 எடுக்காங்க, அது உனக்கு தேவையில்லையே அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அண்ணாமலை கேட்குறாங்க, டேய் முத்து, என்ன ஜவுளிலாம் எடுத்துக்கல என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, சத்யாவுக்கு படிப்பு முடிஞ்சிட்டுப்பா, அவனுக்கு வேலைக்கு எனக்கு தெரிஞ்ச முருகேசன் என்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு கம்பெனி வச்சுருக்காருலப்பா, உன்ட்ட காமிச்சிருக்கணும்லப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட போய் வேலை கேட்டேன், மேனேஜர் வேலை வேக்கன்ட் இருக்குன்னாரு, அதை சேர்த்து விட்டாச்சு. அதான் மேனேஜர்னால் நல்லா ராயலாக ட்ரெஸ் பண்ணணும்லப்பா, அதான் வந்து அவனை ட்ரெஸ் எடுக்க சொன்னேன். அதுபோக அவங்க அம்மா ஒரு 26,000 வச்சுருந்துருப்பாங்க போல், அங்கே கம்பெனிலேருந்து ஒரு 20,000 ட்ரெஸ் எடுக்க கொடுத்துருந்தாங்க. அப்போ 46,000 நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுத்தேன்ப்பா. ஒரு மேனேஜர்னால் ராயலாக இருக்கணும்லப்பா, நான் தான் அப்படி இல்லை. இப்போ என் ட்ரெஸ்ஸை வச்சு தானப்பா அன்றைக்கி விளம்பரத்துக்கு எப்படி நடிக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. டே அதையே சொல்லாத, என்னைக்காவது நீ முன்னேற தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. முன்னேற தான் செய்வேன்ப்பா, நடை உடை பாவனை சொல்லுவாங்களாப்பா, அந்த ஆடை வச்சு தானப்பா அது மதிக்கிறாங்க, ஆளை பொறுத்து தானப்பா மதிக்காங்க, அதுக்கு தான்ப்பா. அவனும் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியக்கூடாதுல்லப்பா, மேனேஜருங்கும் போது ஒரு டோட்டல் கம்பெனி 2,000-3,000 பேரை மேனேஜ் பண்ணணும்லப்பா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், ரொம்ப சந்தோஷம். சரி, சம்பளம் 45,000 சொல்லியிருக்காங்கப்பா, 5,000 பெட்ரோல் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க, அந்த பயலுக்கெல்லாம் 50,000 சம்பளம் யாராவது கொடுப்பாங்களாங்க அப்படிங்கிறாங்க. ஏன், அவனுக்கு கொடுத்தானே, அவனும் படிச்சிருக்கான், பொறுப்பாக பார்த்துப்பான் அப்படிங்கிறான். நல்லா பொறுப்பாக பார்த்துப்பான். அங்கே யாரெல்லாம் பேக்கை தூக்கிட்டு போகிறாங்க, யாரெல்லாம் பணத்தை கொண்டு போகிறாங்களோ பூரா ஆட்டையை போடுறதுக்கு ஒரு கம்பெனியில் போயிருக்கான். அவங்களும் விவரம் தெரியாமல் சேர்த்து வச்சுருக்காங்க. எனக்கு மட்டும் அந்த ஓனர் வீடு தெரிஞ்சுன்னா வீட்டிலே போய் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கே நிலைமை சொல்லுங்கள், எல்லா உண்மையும் சொல்லி தான் சேர்த்துருக்கு, அவன் மாறிட்டான் நல்லா வருவான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நல்லா வருவான் அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ காராட ஆரம்பிச்சிடலாம், இனிமே அவன் சூப்பராகிடுவான். மீனா, நீ கவலைப்படாதம்மா, உங்கள் அத்தை வந்து எது நடக்காது, அவன் விளங்க மாட்டான் அப்படி இப்படின்னு என்னத்தையாவது ஒன்று மாறுதலாக சொல்லுதாலும் அது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் வீட்டுக்காரர் கூட அப்படி தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி ரொம்ப துமுறா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, நான் சமைக்க நேரம் ஆகிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. நக்கல் தான் பண்ணுறேன்னா அப்படி இப்படின்னு நின்றுருக்காங்க விஜயா மீனாவை பார்த்து. அப்போ முத்துக்கு ஒரு கால் வருது. ஹலோ, நான் வந்து ஃபைனான்ஸ்லேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. முத்து அப்படிங்கிறாங்க. அண்ணா, நான் டியூலாம் கட்டிட்டேன், எனக்கு இப்போலாம் வீட்டம்மாவே கட்டிட்டேன், ஒரு டியூ தான் நான் கட்டிடுறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி, அதுக்கு ஃபோன் அடிக்கல தம்பி, நீ தான் கரெக்டாக கட்டிடுவேன்னு தெரியுமே, எனக்கு கொஞ்சம் உன்கிட்ட பேசணுமே தம்பி, கொஞ்சம் வரலாமா அப்படிங்கிறாங்க. எங்கே வரணும்ண்ணே அப்படிங்கிற, நம்ம ஆஃபீஸுக்கு வந்துடு தம்பி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்ண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா, நான் ஒரு இடம் போயிட்டு வர வேண்டியிருக்கு, போயிட்டு வரேன் அப்படிங்க. ஏங்க சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. மீனா, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன், இனிமேல் ரெஸ்ட்டு தானே அப்படிங்கிறாங்க. முத்து, அன்டையத்தில் அங்கங்கே போகாத அப்படிங்கிறப்பா, நம்ம வீட்டிலேருந்து தூரம் தான்ப்பா, ஒரு ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தோம்ப்பா, மீனா கூட கெட்டாலும் நீங்கள் கூட வந்தீங்களா, அவர் கூப்பிட்ருக்காருன்னு பார்த்து வரேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வணக்கண்ணே அப்படிங்கிறாங்க. முத்து காரு, ஃபைனான்ஸ்லாம் கரெக்டாக கட்டிகிட்டே வரேன், ஒன்றே மாதிரி கஸ்டமர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 40 கஸ்டமர்கிட்ட வந்து பணமே கட்ட மாட்றாங்கப்பா, ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ரொம்ப டியூ லாங்குப்பா, 40 கஸ்டமர் இருக்கும், ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் சரியா, பூரா டிரைவர் தான். நான் என்னை பற்றி உனக்கு தெரியுமே, நான் டிரைவராக இருந்தால் இந்த நிலைமைக்கு வந்தேன், அதனால் டிரைவருக்கு ஓடி ஓடி நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் அந்த டிரைவர் ஒரு சிலவங்க வந்து பணத்தை கட்டாமல் தெத்திக்கிட்டு அலையாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் அது வசூல் பண்ணவே முடிய மாட்டேங்குது. நானும் என்னெல்லாமோ அணுகுமுறை பண்ணி பார்த்துட்டேன், நடக்க மாட்டேங்குது. எனக்கு ஒரு உதவி செஞ்சேன்னா நான் வந்து உனக்கு ஒரு உதவி செய்ய தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த 40 இது நீ வசூல் பண்ணி தரணும் தம்பி, அப்படி நீ வசூல் பண்ணி தந்துட்டேன்னா அதில் நீ பாதியை எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. ஆனால் 40 பேர்னா எவ்வளோ தரணுண்ணே அப்படிங்கிறாங்க. தம்பி, ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றாப்புல இருக்குது. இப்போ 40 பேரா, அது என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அடித்து பார்க்குறாங்க. அடித்து பார்த்துட்டு 60 லட்ச ரூபாய்ட்ட அவங்க தர வேண்டியிருக்கு. என்ன, இந்த 40 பேரும் 60 லட்ச ரூபா வரைக்கும் தர வேண்டியிருக்கு. நம்மளுக்கு வந்து அது பிரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ, நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிரும். அடுத்தாப்புல வந்து நான் தொழில் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். 40 ரூபா பிரிஞ்சு என்ன 60 ரூபா இருக்குல்ல, நீ 30 ரூபா எடுத்துக்க, நான் 30 ரூபா எடுத்துக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் நான் கரெக்டாக இருப்பேன், அதில் அக்ரிமெண்ட்னாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணா, உங்களாலேயே பிரிக்க முடியல, என்னால் எப்படின்னா பிரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. தம்பி, என் மனசுக்குள்ளே தோணுது, முத்துட்ட சொன்னால் சரி வந்துடும் அப்படின்னு தான் என் மனசுக்குள்ளே தோணுது. எல்லா டிரைவரும் கட்ட மாட்டேக்கானே அப்படிங்கும்போது முத்து கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு வருது. முத்துட்ட சொல்லி பிரிச்சிருவோமா அப்படிங்கிற மனநிலையே இருக்குது. உன்னால் பிரிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது தம்பி. எல்லாருமே டிரைவர் தான், எல்லா நம்பருமே அதில் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே எனக்கு எடுத்துத்தர சொல்லிடுறேன், யாரும் என்ன கடன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக உனக்கு ஒரு ஐடி கார்டு தந்துடுறேன்,
எதுக்குன்னு கேட்டால், நீ டிரைவராக இருக்க, நீ எப்படிப்பா பிரிப்பேன்னு அவன் சொன்னான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேசுகிற ஆட்கள் பூரா உள்ளங்க. என்ன, அதனால் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஒரு ஐடி கார்டு போட்டு தரேன், அதையும் கொண்டு போய் வசூல் பண்ணிடு. என்ன, இதில் ஒரு 5000 இருக்குது வச்சுக்க. ஆரம்பத்தில் நீ பெட்ரோல் கிட்டல் போட்டு எங்கேயும் போக வேண்டியிருக்கும், வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. ஆனால் இந்த பொறுப்பை நான் பண்ணிடுவேண்ணா அப்படிங்கிற போது, நீ 100% பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, கொஞ்சம் வசூல் பண்ணிட்டு நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. முத்து நினைக்காரு, அவருடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிறாரு, கண்டிப்பாக இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு 30 லட்ச ரூபா கிடைக்கும். 30 லட்ச ரூபா கிடைச்சா மீனா வீட்டில் உள்ள கடன் எல்லாத்தையுமே அடைச்சிடலாம். அதுபோக மாடியிலையுமே நம்ம ரூம்பை கட்டிடலாம். வருங்காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உதவிகரமாக இருக்குது மாதிரி அப்பா அம்மா அக்கௌண்ட்டில் போட்டோம்னா அவங்களும் கடைசி காலத்தில் ஏதாவது எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. யாரையும் நம்பி இருக்காமல் இருக்கலாம். சரி ரைட்டு, இது எவ்வளோ வகையில் பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, ஏங்க அந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களாலேயே பிரிக்க முடியல, நீங்கள் எப்படிங்க பிரிப்பீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, அதுக்கு ஒரு டெக்னிக்கல் இருக்குது. அவ்வளோ பேருடைய அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டாங்க, யார் யார் என்ன அமௌண்ட் வாங்கியிருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், இந்த பிளானை தான் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், இதை பண்ணால் பணம் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க மீனா. அதை நான் இப்போ சொல்லிட்டோம்னா சுவாரஸ்யம் இருக்காது. நான் வந்து அந்த 40 பேர்ட்டையும் பணத்தை வாங்கிட்டு நான் அவங்ககிட்ட வந்து சொல்கிறேன், எப்படி பண்ணி பணத்தை வாங்கினேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உங்களால் முடியுமா அப்படிங்கிறாங்க. இந்த அண்ணாமலை பையன் அந்த முத்தால் கண்டிப்பாக முடியும், ஏன் மீனா புருஷனால் முடியும் அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த முத்து வாழ்க்கையில்? முத்து வந்து அந்த 40 பேர்கிட்ட பணத்தை வசூல் பண்ணுவாரா, வசூல் பண்ணி 30 லட்ச ரூபா தன்னோட பங்கை வாங்குவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.